Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல் பண்டு மிரப்பக்காய் பச்சடி. என்ன பண்ணனும்னா இந்த மிளகா பழம் கிடைக்கும் இல்லையா, அது வாங்கி நல்லா அலம்பிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டு இத நம்ம வந்து கட் பண்ணி வெச்சிரணும். அதுக்கு அப்புறம் இத நம்ம இந்த புளியில இருக்கிற இந்த குப்பை இந்த கொட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து இதை நம்ம இந்த புளி உப்பு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம் மிக்சியில். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வதக்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த புளியையும் இந்த உப்பையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வர போகிறேன். இப்போ பார்த்தேன்னா நம்ம புளி உப்பு பெருங்காயம் சேர்த்து போட்டிருக்கோம். இது பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மிளகா பழத்தையும் சேர்த்து போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கோர்ஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தேன்னா நம்ம அரைச்ச விழுது வந்து இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும். 1 கிலோ இந்த மிளகா பழத்துக்கு 1/4 கிலோ உப்பு, 200 கிராம் வந்து புளி, 200லேருந்து 250. ஏன் 200லேருந்து 250 புளி அப்படின்னாக்கா, சில புளி வந்து ரொம்ப புளிப்பு இருக்கும், சில புளி வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால அப்படி சொன்னேன். இந்த மிளகாவையும் இந்த கல்லுப்பையும் ஜஸ்ட்டு ஒரு வெயிலில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ 1 கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அளவை. இப்போ இதை வந்து எப்படி வதக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகும் நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொரிச்சு கொட்ட போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் இதுலேயும் சேர்க்க போகிறோம். கடுகு போட்டாச்சு, அது பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுடலாம். இந்த இதை சேர்த்துன்றலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறதையும் சேர்த்துருக்கேன், இப்பயும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டிஷ். இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணினா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இது நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிண்டே இருக்கணும். அப்போ இதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து இது நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்தேன்னா இப்போ நம்ம எவ்வளோ முதல்ல எப்படி இருந்தது, இப்போ நல்ல எண்ணெயை உள் வாங்கின்னு இருக்கு பார்த்தேளா. இதில் என்ன பண்ணுவான்னா பூண்டு சேர்த்துப்பா. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறேனோ அப்போவே வந்து ஒரு அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு பூண்டை நீங்கள் வந்து போட்டுட்டேன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் பூண்டெல்லாம் சேர்க்கலை. பூண்டு சேர்த்தாக்க இப்போ நாள் கிழமை அந்த மாதிரினாக்க நம்ம சேர்த்துக்க முடியாது இல்லையா, அதனால பூண்டு நான் சேர்க்கலை. இது வந்து இந்த மிளகாய் வந்து வின்டரில் தான் கிடைக்கும். ஸோ இதை வாங்கி வச்சு நல்லா ப்ரிசர்வ் பண்ணிட்டுலாம். நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுன்னா அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். மற்ற ஊறுகாய் மாதிரி இந்த ஆவக்காய் ஊறுகாய் மாதிரி இது நல்லா ஒரு வருஷத்துக்கு வரும். இது காரம்தான், பட் வந்து பயந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு காரமாக இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அவ்வளோ காரமே தெரியாது. இது வந்து நல்லா சிம்மில் வச்சே நீங்கள் வந்து வதக்கின்றுங்கோ. பாருங்க எண்ணெய் எவ்வளோ உள் வாங்கின்னு இருக்கு பார்த்தேளா. ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா, அது அப்படியே உள் வாங்கின்னு இருக்கு. முதலையே நிறைய விடலை அப்படின்னாக்க அப்புறம் ரொம்பவும் எண்ணெய் மிதக்க ஆகிடும். அது பார்த்துட்டு அப்பப்போ வேணும்னா விட்டுக்கலான்ட்டு தான் முதல்ல நான் வந்து கம்மியாக விட்டுருந்தேன் எண்ணெய். இப்போ பாருங்க நம்ம விட்ட எண்ணெய்லாம் வெளியில் அது வந்து அப்படியே கக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ இதோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம எண்ணெய் விட்டோம், அது அப்போ உள் வாங்கிட்டு இப்போ திருப்பி வெளியில் கக்க ஆரம்பிச்சிடுது பார்த்தீங்களா. அப்போ வந்து நல்ல ரெட் கலரில் இருந்தது, இப்போ பாருங்க நல்ல மெரூன் கலருக்கு ஆகிடுது. இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் நம்ம பொடிச்சு வச்சுருப்போம் இல்லையா ஜென்ரலி ஆற்றுல. நான் முன்னாடியே ஒரு ரெசிப்பியில் சொல்லியிருந்தேன். அந்த வந்து வெந்தயத்தை வந்து நல்லா சவக்க வறுத்து பொடிச்சுக்கணும், கடுகை வந்து ஜஸ்ட் ஒரு பெரட்டிட்டு வறுத்து பொடிச்சு வச்சுன்றணும். அது வச்சுட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் என்ன பண்ணினா ஸ்டவ் ஆஃப் பண்ணின பின்ன அது வந்து இந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஆறின பின்ன ஒரு
நல்ல ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ண பொறுத்தே அதை நம்ம எப்படி பண்ணணும்னா இப்படி எடுத்து போட்டுட்டு இதை நல்லா அமுத்தி விட்டுறணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் வந்து மேலே வந்துடும். அப்போ நம்ம வினிகரோ வேறு ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம இதுக்கே சஃபிஷியன்ட் ஆயில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த எண்ணெயே வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இதுக்கு பார்த்துன்றோம் அந்த வேலையை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம இதை நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ணுறதே இப்படி எடுக்கிறது இப்படி எடுக்கக்கூடாது, இந்த எண்ணெயோடு எடுக்கக்கூடாது. இதை வந்து எடுத்துட்டு இதை வடிச்சிடணும். எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பிளேட்லேயோ இல்லை கப்லேயோ சர்வ் பண்ணணும். இதை இப்படியே எடுத்தேன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் பிளேட்லேயோ கப்லேயோ இது போடுறது இந்த எண்ணெயும் சேர்ந்து வரும். எண்ணெய் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்படி நிறைய ஆயில் இருக்கும் இல்லையா, அதனால் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, இங்கே எண்ணெய் குறைஞ்சுட்டே வரும். அப்போ உங்களுக்கு இதோட இந்த இது என்ன ஆகும்னா அப்படியே ட்ரையாக போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எண்ணெயை இதில் ரீட்டைன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டா இது ரொம்ப நாள் வரைக்கும் இதை வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்மளோட இந்த பண்டு மிரப்பக்காய் பச்சடி இது சூடாக இருக்குன்றதுனால நான் வந்து ஸ்டீல் கப்பில் வச்சுருக்கேன். ஆறின பின்ன நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். பார்த்தேன்னா நமக்கு அந்த எண்ணெய் அப்படியே வெளியில் வந்திருக்கு இல்லையா, ஏன்னா இது நல்லா குக்கான பின்ன வந்திருக்கு. அப்போ இதோட காரம் அப்படியே குறைஞ்சிடும். இது ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுவான்னா, இதை வந்து வாங்கிட்டு இந்த மிளகாயை வாங்கி அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வைப்பா. வச்சுட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பையும் வைப்பா, புளியையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அம்மிக்கல்லையோ இல்லை வந்து மிக்சி, இந்த காலத்துலலாம் மிக்சி தான், ஸோ மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுட்டுருவா. அரைச்சி 3 நாள் அப்படியே வச்சுடுவா. அதுக்கப்புறம் எப்போ நம்ம தேவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றோமோ அப்போ அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி எண்ணெய் சூடான பின்ன கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிச்சு கொட்டிட்டு வேணுன்றவா அதில் பூண்டையும் போட்டுப்பா. அதையும் நல்லா பொரிச்சு கொட்டிட்டு அந்த எவ்வளோ வேணுமோ ஒரு 2 ஸ்கூப்போ 3 ஸ்கூப்போ அந்த அதுலேருந்து எடுத்து அந்த தவாவில் நல்லா வதக்கிட்டு அப்பப்போ எடுத்துப்பா அதை ஃப்ரெஷ்ஷாக. பட் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு இது வந்து இதோட காரம் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். பட் அவளோட இதில் வந்து எப்படி இருக்குன்னா, காரம் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். நாளடைவில் தான் வந்து இந்த காரம் வந்து கம்மியாகும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து இதோட காரத்தை நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த குக்கிங் ப்ராசஸ்லேயே நம்ம வந்து இதை கம்மி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்போ இது வந்து இனிமேல் இது வந்து ரெடி டு யூஸ். இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு கட்டணும் வதக்கணுங்கிறது கிடையாது. இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ எப்போ வேணுமோ நம்ம எடுத்து சாதத்துக்கோ ரோட்டிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது ரொம்ப எக்ஸலண்ட்டான டிஷ். இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.